விதியே வாழி விநாயகா வாழி பதியே வாழி அப்படின்னு இதெல்லாம் சொன்ன நம்ம பாரதியார் இன்னும் ஒன்றும் சொல்லியிருக்காரு. ஜோதிடந்தனை இகழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரியன் ஒரு நட்சத்திரம், அதை கிரகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜோசியத்தில். சந்திரன் ஒரு துணைக்கோள், அதையும் கிரகம், அது ஒரு கோள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜோசியத்தில். வானத்தில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிற ஒரு கிரகமே இல்லை, ஆனால் அதையுமே ஜோசியத்தில் ஒரு கிரகமாக வச்சுக்கிட்டு பலன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜோசியம் முழுக்க முழுக்க பொய்யுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஜோசியம் உண்மை. என்ன தான் சூரியன் நட்சத்திரமாக இருந்தாலும் நவகிரகங்களும் சூரியனை சுற்றி வலம் வர்றதுனால, அதுக்கு தலைமை தாங்குபவர் சூரியனாக இருக்கிறதுனால, அது ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் மற்ற கிரகங்களை விட அது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் அதிக ஒளித்திறன் கொண்டதாகவும் இருக்கிறதுனால தான் அதை நாங்கள் ஒரு கிரகமாக கன்சிடர் பண்ணி ஜாதக கட்டத்தில் சூரியன் ஒரு கிரகம்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நிலா ஒரு துணைக்கோளாக இருந்தாலும் அது நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த நிலா மனிதர்கள் மேலே நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதாவது அது நல்லதாக கூட இருக்கலாம், இல்லை கெட்டதாக கூட இருக்கலாம். அப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையில் அது நிலவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால தான் நாங்கள் அதை ஒரு கிரகமாக கன்சிடர் பண்ணி ஜாதகத்தில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் எல்லாம் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கும்பொழுது அந்த சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு நிழல் தான் ராகுவாகவும், சந்திரனை மறைக்கக்கூடிய அந்த நிழல் தான் கேதுவாக இருக்கிறதுனால அதை நாங்கள் நிழல் கிரகங்கள், ஷேடோ பிளானட்னு சொல்கிறோமே தவிர அது பருப்பொருள் உள்ள ஒரு கிரகம்னு நாங்கள் சொல்லவே இல்லைன்னு ஜோதிடத்தில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜோசியம் உண்மை அப்படின்னா நிறைய ஜோதிடர்கள் சொல்கிற பலன்கள் ஏன் நடக்கவே மாட்டுது? அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வேற ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை ஜோசியம் பொய் அப்படின்னா மக்கள் ஏன் இன்னும் அதை நம்பிக்கிட்டே இருக்காங்க? இந்த ஜாதகத்தை, ஜோசியத்து மேலே ஏன் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க? தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு இந்த மாதிரியான பலன்கள் கேட்குறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உண்மையிலே ஒருவருக்கு என்ன நடக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்து மூலமாக நம்மளால் கணிக்க முடியுமா? அப்படி ஒருவேளை இந்த ஜாதகம், ஜோசியம் இது எல்லாம் உண்மையாக இருந்தால் எதிர்காலத்தில் நமக்கு நடக்க இருக்க தீயதை இல்லை கெட்ட விஷயத்தை முன்கூட்டியே அறிஞ்சு அதை நடக்க விடாமல் நம்ம தடுக்க முடியுமா? உண்மையிலே ஜோசியம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். ஜோசியம், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஜோதிட பாடங்களை முழுசாக படிக்காமல் அதில் கூறப்பட்டுள்ள விதி விலக்குகளை இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்காமல் போகிற போக்கில் எல்லாம் சொல்கிறாங்கன்னு நானும் சொல்கிறேன். ஜோசியம் கண்டிப்பாக பொய்ன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஜோசியம் கண்டிப்பாக 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்மூடித்தனமாக நம்புறதும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஜோசியம் உண்மையா இல்லை பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஜோதிடத்தை படிக்க ஆரம்பிங்க. நான் அதுதான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிற ஒரு விஷயம். இல்லை அந்த யூடியூப் சேனலில் அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஜோசியம் முழுக்க பொய் தான் அப்படின்னும், இல்லையே வேறொரு வீடியோவில் இன்னொருத்தர் ஜோசியம் முழுக்க உண்மை, அது கண்டிப்பாக மனிதர்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்தும் சொன்னாரே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களாலும் இது ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். முதல்ல அவங்க சொன்னாங்க அதனால் ஜோசியம் பொய், இவங்க சொன்னாங்க அதனால் ஜோசியம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க. முதல்ல நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஜோசியத்தை படித்து அதை தெரிஞ்சு அதை அனுபவ ரீதியாக உணர்ந்து அதுக்கப்புறமா ஜோசியம் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறத ஒரு ஆதாரத்தோடு நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஜோசியத்தை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் அதில் கூறப்பட்டுள்ள விதிகள், விதி விலக்குகள் இதை பற்றி எதையுமே கற்றுக்காமல் அவங்க சொல்லிட்டாங்கப்பா அதனால் ஜோசியம் பொய், இவர் சொல்லிட்டாருப்பா அதனால் ஜோசியம் உண்மைன்னு சொல்கிறது ரொம்ப 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 ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒரு பக்கம் ஜோசியம் முழுக்க அறிவியல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஜோசியம் முழுக்க சூடோ சயின்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருமே ஜோசியம் அறிவியலா இல்லை அது வெறும் அனுமான கலையா அப்படிங்கிறத பற்றியான ஆய்வுகளை எல்லாம் மேற்கொள்கிறதே கிடையாது. ஃப்யூச்சரில் யாரோ ஒருத்தவங்க எவிடன்ஸோடு நிரூபிப்பான் ஜோசியம் உண்மை இல்லை பொய் அப்படின்னு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். நம்ம எதுக்கு மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இதில் நம்ம நேரத்தை செலவழிக்கணுன்ட்டு சில பேர் அமைதியாக இருந்துட்டு போயிடுறாங்க. ஜோசியம் உண்மைன்னு நீங்கள் உணரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. முதல்ல ஜோசிய பாடத்தை படிக்கணும். அதில் என்ன விதி விலக்குகள் இதை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சரியான நேரம், சரியான தேதி, சரியான இடத்துல பிறந்த ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து நீங்கள் ஆய்வு செய்யணும். நீங்கள் ஆய்வு செய்கிற ஜாதகக்காரரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஜோதிட விதி விலக்குகள் இதற்கு உட்பட்டு தான் நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். இதே போல் ஆயிரக்கணக்கான சரியான நேரத்தில் பிறந்த மனிதர்களோட ஜாதகத்தை வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இல்லை கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஜோதிட விதி விலக்குகளுக்கு உட்பட்டு தான் நடந்ததா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும்.
அப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ண ஜாதகங்களில் நிறைய பேர்களுக்கு இந்த ஜோதிட விதிவிலகல் உட்பட்டு தான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா ஜோசியம் உண்மை. அப்படி நடக்கலைன்னா ஜோசியம் பொய், அவ்வளோதான். அதை விட்டுட்டு அவர் சொன்னார் ஜோசியம் உண்மை, இவர் சொன்னார் ஜோசியம் பொய்ன்னு அதையே திரும்ப பின்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, ஜோசியம் ஒருவேளை உண்மையாக இருந்தால் நிறைய ஜோதிடர்கள் சொல்கிற பலன்கள் ஏன் நடக்க மாட்டுது அப்படின்னா அந்த ஜோதிடர்களுக்கு சரியாக கணிக்க தெரியாமல் இருக்கலாம். அறிவு குறைவால் கூட நிறைய ஜோதிடர்களுக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்க தெரியாமல் இருக்கலாம். அதனால் கூட நிறைய கணிப்புகள் ஜாதகத்தில் சொன்ன மாதிரி நடக்காமல் கூட போகலாம். இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா 70-80களில் பிறந்த யாருடைய ஜாதகமும் சரியான நேரத்தில் கணிக்கப்படலை. இந்த 70, 80, 90களில் பிறந்தவங்களுடைய நிறைய ஜாதகங்களில் நேரம் துல்லியமாக கிடையாது. அதனால தான் இந்த ஜாதகம் நிறைய மாறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியான பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடத்தோடு ஒரு ஜாதகம் இருந்து உண்மையிலே அனுபவமுள்ள அறிவார்ந்த வெறும் காசுக்காக ஜோசியம் பார்க்காத ஒரு ஆய்வு மனப்பான்மை உள்ள ஒரு ஜோசியர்கிட்ட அந்த ஜாதகம் போச்சுன்னா அவரால் குறைஞ்சது ஒரு 60-70% பலன்களை கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோசியம் எங்கே பொய்யாகுது அப்படின்னா நீங்கள் பிறந்த நேரம் ஒன்றா இருக்கும், ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வேறொரு நேரத்தை குறித்து வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தின்படி ஜாதக கட்டத்தை அமைக்கும் போது இந்த லக்னமெல்லாம் மாறி போய்டும். அப்படி மாறதுனால ஜோசியக்கார் சொல்கிற ப்ரெடிக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு அவர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவார், உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் குழந்தை பிறந்துடும். ஜோசியத்தில் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு பிறந்த நேரமும் பிறந்த தேதியும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அனுபவமுள்ள அறிவார்ந்த ஜோதிடரும் ரொம்ப முக்கியம். 120 வருட அனுபவங்கள் இருந்தால் தான் அவரால் ஒரு 90% ஜோதிட பலன்களை கரெக்டாக சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. எப்போ ஒரு அனுபவமுள்ள அறிவார்ந்த ஜோதிடர்கிட்ட சரியான நேரத்தில் சரியான தேதியில் பிறந்த ஒருத்தரோட ஜாதகம் போகுதோ அப்போ அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ ஜோசியம் உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா சரியான நேரத்தில் பிறந்த ஒருத்தவங்களோட ஜாதகம் நமக்கு கிடைச்சாலும் அதை ப்ரெடிக்ஷன் எடுக்க தெரியல அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. ஜாதகத்தில் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது கடலில் குண்டூசியை தொலைச்சிட்டு தேடுற மாதிரியான ஒரு விஷயந்தான். கரெக்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னா நிறைய அனுபவமும் நிறைய அறிவும் ஆய்வு மனப்பான்மையும் இருக்கணும். ஒரு ஜோசியருக்கு கடவுளுடைய அருள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் கணக்கு போட தெரிஞ்சு கரெக்டாக ப்ரெடிக்ஷன் சொல்கிறதும் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க, நாங்கள் ஜாதகம் பார்க்கலாமா, இல்லை ஜாதகத்தை நம்பலாமா, இல்லை ஜாதகமே பார்க்கக்கூடாதா, இல்லை ஜாதகத்தையும் நம்பக்கூடாதா அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம் இல்லை பார்க்காம போகலாம், அது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறதுனால அதில் நான் எந்த வித எதிர்ப்பும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்மளுடைய வருங்காலம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா நம்ம நிகழ்காலத்தில் உழைக்காமல் இருந்தால் தான் தப்பு. நன்றி.